சங்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு சங்கு யார் வச்சிருப்பா? பெருமாள் கூட கரங்களிலே வைத்திருப்பார் தானே. ஆனால் பெருமாளுக்கு சங்காபிஷேகம் செய்வதை விட சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்வதைத்தான் மிகவும் விசேஷமாக பார்க்கிறார்கள். அதுவும் கார்த்திகை சோமவாரம் போன்ற நாட்களிலே எல்லா சிவாலயங்களிலுமே இந்த சங்காபிஷேகமானது நடத்தப்படுகிறது. இதற்கான மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமானைத்தான் அபிஷேக பிரியர் என்று சொல்வார்கள் தெரியுமா. அவர் சதா சர்வ காலமும் அந்த அபிஷேகம் செய்து கொள்வதிலே மிகவும் விருப்பமுடையவர். அதிலும் மற்ற அபிஷேகங்களை விட, அதாவது பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர், நிறைய நம்ம அபிஷேகம்லாம் பண்ணுறோம். என்னதான் எல்லா அபிஷேகத்தையும் பண்ணாலும் இந்த சிவனுக்கு என்று தனியாக அபிஷேகம் உண்டு தெரியுமா. அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது அந்த அன்னாபிஷேகம் என்கின்ற ஒரு விஷயமும் இந்த சங்காபிஷேகம் என்கின்ற இந்த விஷயமும் தான் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அன்னாபிஷேகத்தின் மூலமாக இறைவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளினுடைய பசிகளையும் போக்குகிறார் என்பது போல, இந்த சங்காபிஷேகத்தின் மூலமாக இறைவன் அனைத்து ஜீவராசிகளினுடைய அந்த பிணிகளையும் நீக்குகிறார். அவர்கள் படுகின்ற துன்பங்களிலிருந்து அவர்களை விடுபட செய்கிறார் என்பதுதான் இந்த சங்காபிஷேகத்தினுடைய மகத்துவமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்? கடலில் கிடைக்கும். இந்த கடலுக்கும் சிவபெருமானுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டுதானே. அதாவது அந்த சமுத்திரராஜனுடைய குமாரி தானே இந்த பார்வதி தேவி இல்லையா. இதைத்தானே சிவபெருமான் சென்று மணமுடித்தார் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இன்னமும் பார்த்தோம்னா இந்த சிதம்பரம் போன்ற திருத்தலங்களிலே அந்த திருத்தேர் உற்சவத்தின் பொழுது பார்த்தோம்னா அந்த தேரானது நேராக அந்த வடமேற்கு திசையிலே நிற்கும். அங்கே இந்த மீனவ சமுதாயத்தினுடைய அந்த சீர் என்பது சேர வேண்டும். அதாவது எம்பெருமானுக்கு அவருடைய மாமனார் வீட்டு சீராகிய அந்த சிதம்பரத்தை ஒட்டி கிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊர்லாம் இருக்கும். அந்த கிள்ளையிலே பெரும்பாலும் மீனவ சமுதாயத்தினை சேர்ந்தவர்கள் வசிப்பார்கள். அவர்கள் சீரெடுத்து கொண்டு வருவார்கள். அந்த சீரினை கொண்டு இறைவனுக்கு சாற்றிய பின்புதான் அங்கிருந்து தேர் என்பதே கிளம்பும். இன்றளவும் இந்த சம்பிரதாயமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அல்லவா. ஆக அந்த சமுத்திரராஜனுடைய குமாரியைத்தானே இவர் மணமுடித்து கொண்டிருக்கிறார். இந்த கடலுக்கும் இறைவனுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு என்பதற்காக இந்த புராண கதையினை இங்கே எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த சமுத்திரத்திலிருந்து கிடைத்த மிக அரிய பொருள்தான் இந்த சங்கு என்பது. இந்த சங்கிலே இயற்கையாகவே அந்த ஓம்கார நாதம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த வலம்புரி சங்குன்னு எடுத்து காதில் வச்சு கேட்கலாமே, நம்ம இன்னைக்கும் கூட கேட்கலாம். வலம்புரி சங்கு அப்படிங்கிறது இருக்குன்னா அதை எடுத்து காதில் வச்சோம்னா அந்த ஓம்காரம், ஓம் என்கின்ற அந்த பிரணவ பொருளானது நம்முடைய காதிலே ஒலிக்க காணலாம். இப்படி இயற்கையாகவே அந்த பிரணவ பொருளை உள்ளடக்கி இருக்கிறதல்லவா. அந்த பிரணவ நாதத்தினை, அந்த ஓம்கார நாதத்தினை தனக்குள்ளாக கொண்டிருக்கக்கூடிய அந்த சங்கிலே தீர்த்தத்தினை நிரப்பி அதற்குரிய மந்திரங்களை சொல்லி இறைவனினுடைய அந்த ஸ்ரீருத்ரத்தை சொல்லி அதிலே ஆவாகனம் செய்து அதன் மூலமாக அபிஷேகம் செய்யும் பொழுது, அதாவது அந்த கங்காதரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இறைவனுக்கு கங்காதரன் என்றே பெயர் உண்டுதானே. அவருடைய திருமுடியிலேயே கங்கை என்பவர் இருக்கிறாள் தானே. அந்த கங்கைக்கும் சேர்த்து அபிஷேகம் செய்த ஒரு பலனானது இந்த சங்காபிஷேகத்தின் மூலமாக கிடைக்கிறது. பொதுவாக அந்த சங்கு தீர்த்தத்திலேயே ஒரு சங்கிலே தீர்த்தத்தினை நிரப்பி அதனை அபிஷேகம் செய்யும் பொழுது அது கங்கா தீர்த்தத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சங்காபிஷேகம் என்பது அந்த கங்கைக்கே சேர்த்து அபிஷேகம் செய்யக்கூடிய அளவிற்கு, அந்த கங்கையையே புனிதப்படுத்துகின்ற அளவிற்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சங்காபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கே உரியது. அதில் கூட எப்படி தெரியுமா, அந்த சங்கிற்கு என்று காயத்ரி மந்திரம் என்பது உண்டு. பாஞ்சஜன்யாய வித்மஹே பவமானாய தீமஹி தன்னோ சங்க பிரச்சோதயாத் என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்லி முதலிலே சங்கினை வழிபடுவார்கள். அதனைத் தொடர்ந்து சங்கிலே நீரினை நிரப்பி, சங்கிலே நீரினை நிரப்புவதற்கும் கூட விசேஷமான மந்திரங்கள் என்பது உண்டு. அந்த விசேஷமான மந்திரங்களை சொல்லி அதிலே நீரினை நிரப்பி அதிலே ஸ்ரீ ருத்ரனை ஆவாகனம் செய்து சாட்சாத் அந்த பரமேஸ்வரனையே அதிலேயே ஆவாகனம் செய்து அந்த தீர்த்தத்தை
தீர்த்தத்தை கொண்டே பரமேஸ்வரனுக்கே அபிஷேகத்தினை செய்வார்கள். இதன் மூலமாக கங்காதேவியும் புனிதமடைகிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இறைவனினுடைய தலையிலேயே வாசம் செய்யக்கூடிய அந்த கங்காதேவியினையே புனிதப்படுத்தக்கூடிய தன்மையானது, அந்த பலமானது இந்த சங்கு தீர்த்தத்திற்கு உண்டு என்பதால் தான் சங்காபிஷேகம் என்பது இந்த கங்காதரனாகிய அந்த கங்கையே தலையிலே சூடிக்கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கே உரிய ஒரு சிறப்பம்சமாகவே பார்க்கப்படுகிறது. சர்வே ஜனாः சுகினோ பவந்து.